வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலக்ஷ்மி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா எக் கறி. இந்த எக் கறிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 4 எக்ஸை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி சின்னதாக கீறி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சும்மா கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு. அப்புறம் கொஞ்சம் கிரேவி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ரொம்ப வந்து அப்படியே ஃப்ரையே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேனில் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடலெண்ணெய் தான். இது என்ன ரீசன் சொல்லிடுறேன். இப்போ இது ரொம்ப டெண்டராக இருக்கும் இல்லைங்களா, அந்த பாயில்டுக்கு டெண்டராக இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் கிரேவியில் போட்டு பரட்டும் போது வெளியில் வந்துடும் அந்த மஞ்சக்கருலாம். அதனால் என்ன பண்ணல, கொஞ்சம் ரிஜிடாக ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரெடி பண்ணி சீசனிங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த எக்குக்கு மேலே கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்கு ஒரு துளி சிட்டிகை நான் உப்பு போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு பரட்டிடலாம். நல்ல அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம எக்கு போட்டுடலாம். போட்டுட்டு பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அது இதே சைஸு ரீட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் கிரேவி பண்ணும்போது இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இது போதும். நம்ம இப்போ எக்கை எடுத்துடலாம். இப்போ நான் அந்த எக்கை பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்து எக்கை இப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் ஆயில் போட்டிருக்கோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இந்த கருவேப்பிலையை நான் போட்டுறேன். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம ப்ரையாரிட்டி வந்து எக்கு கொடுக்கறனால நல்லா இதை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அப்படியே வந்து கிரேவியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து எக்குக்கு போட்டிருக்கோம், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. வதக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டும் ஜெல் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த பட்டை சோம்பு போட்டு ஒரு பெரிய மசாலா போட்டு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள்தூள் போடணும், அது போட்டுக்கலாம். டைஜஷனுக்காக கொஞ்சம் சீரகம். அடுத்து இது வந்து கிரேவி கறி மாதிரி இங்கே வரும் இல்லைங்களா, அதனால் அந்த இது கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் மல்லித்தூள், பாருங்கள், மல்லித்தூள் பவுடர் போடுறேன். நல்ல ஸ்மெல் வருது. இது நல்லா வறுத்துடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் காரத்துக்கு ட்ரை சில்லி பவுடர் போடுறேன். ட்ரை சில்லி பவுடர் இங்கே பாருங்கள், இது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து தால், ரசம் இதுக்கெலாம் அது சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் காரம் கூட போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மல்லித்தலையும் புதினா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது போட்டுடலாம். அப்போ தான் இந்த டிஷ்ஷு வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். புதினா இதுக்குள்ளே போட்டுறேன். அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. நம்ம இது கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அதான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வெளியே வரும் இல்லைங்களா, அந்த டைம், ஏன்னா எக்கு ஆல்ரெடி குக்குடு இல்லைங்களா, ஸோ அதனால் இது வந்து கிரேவி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த முட்டையை இதில் போட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நடுவில் எடுத்து நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்களேன், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ என்னன்னா எல்லா நம்ம போட்ட கிரேவி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் பாருங்கள், இந்த எக்கை நல்லா போடுங்க. இதை பார்த்து இது எல்லாமே
இது எல்லாத்தையுமே இப்படி ஓப்பன் பண்ணியே இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த கிரேவியை மேலே விட்டுக்கோங்க. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா உள்ளே இறங்காது. என்ன தான் இருந்தாலும் வெளியில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்ணினாலும் உள்ளே இறங்காது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா குக் ஆகிடுச்சு மீன் வந்து பெரட்டி போட போகிறதில்ல, கிரேவியை மட்டும் எடுத்து இப்படி போட்டு விட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டீமில் இருக்கட்டும், அது ரெண்டும் சேரட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வெளுத்தரையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் வந்து அதோட சேர்ந்துடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படி பெரட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே எல்லாம் கிரேவி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் எக் கிரேவி. நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சூப்பரான எக் கிரேவி இன்றைக்கி பார்த்துருக்கோம். எக் கிரேவி, எக் கறி எது வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு சைட் டிஷ்ஷு. இது மெயின் டிஷ்ஷாக கூட பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக, இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் நிறையா போட்டிங்கன்னா சைட் டிஷ் இது மெயின் டிஷ்ஷாகவே நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணுவோம். அதுக்கு மறக்காமல் அன்னலட்சுமி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.